பாருங்கள். இதுதான் ஈரோடு திருச்சிராப்பள்ளி பாலக்காடு டவுன், பாலக்காடு விழுப்புரம் இப்படி போகுது. இதுதான் அந்த ட்ரெயினோட லிங்க்கு பாருங்கள். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பேஸ், ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டோம். இப்போ ட்ரெயினை வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த ட்ரெயின் வர்றது முக்கியமான வண்டி. குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு 8:45 மணிக்கே திருச்சியை அடைகிறது காலையில். அதே மாதிரி மறுமார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு புறப்பட்டு இரவு 10 மணிக்கு விழுப்புரத்தை அடைகிறது. குறிப்பாக வியாபாரிகள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவியர், பொதுமக்கள், அரசு ஊழியர் போன்றவர்களுக்கு ரொம்ப பேருதவியாக இந்த ட்ரெயின் இருக்குது. தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு மிக குறைந்த கட்டணத்தில், பஸ்ஸை விட கம்மி, 3 பங்கு கம்மி. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பயணத்தை திட்டமிடுங்கள், சந்தோஷமாக்குங்க சொல்லி இந்த விளாகை தொடர்ந்து பாருங்கள். இந்த பக்கமான விளாக் எடுக்க போகிறோம். முதல்ல இது வரைக்கும் இந்த விளாகெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி எடுத்து இப்போ இந்த பக்கமாக எடுக்க போகிறோம். நமக்கு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இப்படி இருக்கிறதுனால பாருங்கள். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது உழவன் எக்ஸ்பிரஸனுடைய எம்டி ரேக்கு. தஞ்சாவூர் சென்னை உழவன் எக்ஸ்பிரஸனுடைய எம்டி ரேக்கு வந்துட்டு இருக்கு. நேரத்தில் இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த ட்ரெயின் புறப்பட போகிறது. அதற்கான அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக இந்த ஜேர்னியை பாருங்கள். உத்தமர் கோயில் வரைக்கும் இந்த ஜேர்னி நான் எடுக்க போகிறேன். குறிப்பாக காவேரி கொள்ளிடம் நதிகள் வழியாக இந்த ட்ரெயின் போகுது. அதையும் பாருங்கள். சூப்பராக அந்தி மாலை வேளையிலே இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது நமக்கு ஏற்றாப்புற இருக்கிற லைன் தான் திருச்சிராப்பள்ளி குட்ஸியார்டுக்கு போகக்கூடிய லைன். மெயின் லைன்லேருந்து இந்த லைன் வழியாக தான் சரக்கு ரயில்கள் குட்ஸியார்டுக்கு போகும். ஓம் சத்யநாய நமக.
இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இடம் எதுன்னா பொன்மலை கோல்டன் ராக், திருச்சியோட அடுத்த ஜங்ஷன். இது இங்கேருந்து அவங்களுக்கு மெயின் லைன் கார்டு லைன் 2 பிரியுது. நம்ம ட்ரெயின் வந்து கார்டு லைன் வழியாக போகுது. நமக்கு ஏற்றாப்போல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பிளாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு பெரிய டீசல் லோக்கோ ஷெட்டும் கேரேஜ் வேகன் ஒர்க் ஷாப் இருக்குது. இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களுக்கு மேலாகவே இயங்கி வருகிறது. நமக்கு ஏற்றாப்போல் டீசல் லோக்கோ ஷெட்டு கடந்த 1975ஆம் ஆண்டு இயக்கி வைக்கப்பட்டது. 50 வருடங்களாக பல டீசல் ரயில் இன்ஜின்களை பராமரித்து வருகின்றது. இந்தியா முழுவதும் உள்ள டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் பராமரிப்புக்காக ஓவர் ஹாலிங்காவது இங்கே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒர்க் ஷாப் போக வேண்டியது. பாருங்க, இப்போ நாம நெருங்கிட்டு இருக்கிறது எந்த இடம்னா திருச்சிராப்பள்ளி டவுன். இது திருச்சி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு ரயில் நிலையம். பல ஆண்டு பிரிட்டிஷ் கழக காலத்திலேருந்து இந்த ரயில் நிலையம் இருக்கு. ஏனெனில் இந்த ரயில் நிலையத்தை சுற்றி பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், வர்த்தக நிறுவனங்கள், ஏன் திருச்சியின் ஹோல்சேல் மார்க்கெட்டான காந்தி மார்க்கெட் கூட திருச்சிட்டு வந்து இறங்கி தான் போனோம். ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக பண்டிகை திருவிழா காலங்களில் இந்த ஸ்டேஷன் ஜே இருக்கும். திருச்சி மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் இங்கேருந்தெல்லாம் வராங்க ஜனங்க. இந்த ஸ்டேஷனை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம கரியமங்கலம் என்ற இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏற்றாமல் மேலே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை. ஸோ நம்ம திருச்சிராப்பள்ளி டவுன் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். வண்டியை ஸ்லோ பண்ணிட்டாங்க பாருங்க. இது ஒரு காலத்தில் கிராசிங் ஸ்டேஷனாக மீட்டர் கேஜாக இருக்கும் பொழுது கிராசிங் ஸ்டேஷனாக இருந்தது. பிளாக் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. எதிர ட்ரெயின் வந்து அது நின்றுட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி ஸ்டேஷனாக மாறி போச்சு. நம்ம தொடர் வண்டி திருச்சிராப்பள்ளி டவுன் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் காவேரி பாலம், திருச்சியின் பாதுகாப்பு அரணாகவும் நுழைவாயிலாகவும் இருக்கின்ற காவேரி பாலம் வரப்போவது பாருங்க. இந்த ஸ்டேஷன் அமைந்துள்ள இடம் பேர் தேவதானம்னு பேர். தேவதானம்ங்கிறது கிராமம். அதாவது திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடம் தேவதானம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை தாயுமான உச்சி பிள்ளையார் கோவில் தெரியும். இப்ப காவேரி பாலத்தை நெருங்கி விட்டோம். இதுதான் ஓயாமாரி மேம்பாலம். இது வந்து திருச்சி நகரையும் சென்னை புறவழிச்சாலையும் இணைக்கின்ற ஒரு பாலம். மேம்பாலம் காவேரி பாலம் வந்து பாருங்க. சூரியன் மேற்கே மறைகிறது. மேற்கே மறைகிற பின்னணியில் காவேரி பாலம் எப்படி அருமையா தெரிஞ்சு பாருங்க. இதனுடைய மொத்த நீளம் எவ்வளவுனா 569 மீட்டர்கள், சுமார் 1/2 கிலோமீட்டர் நீளம் உடையது. இதுதான் திருவானைக்கோவில் மேம்பாலம். ஒரு காலத்தில் குறுகின மேம்பாலமாக இருந்தது. இப்போ வந்து அகலப்படுத்தி பேருந்துகள் செல்வதற்காக இந்த இது பண்ணி மாற்றிருக்கிறாங்க.
நம்ம அந்த பிளாகோட இறுதி பகுதியாக உத்தமர் கோவில் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இங்கே இறங்க போகிறோம். பாருங்கள், தொடர்ந்து இந்த பிளாகை பாருங்கள்.